யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 167வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 165ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய மன்னார் மறைமாவட்ட அருட்தந்தை யார்? இதற்குரிய சரியான விடை மன்னார் மாவட்ட பிரசுகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ். இரண்டாவது கேள்வி, யாழ் மறைக்கோட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட நற்கருணை பேரணி யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம். மூன்றாவது கேள்வி, மண்டைதீவு கடற்பரப்பில் படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் எத்தனையாவது ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 40வது ஆண்டு. நான்காவது கேள்வி, கிளிநொச்சி 155ஆம் கட்டை புனித அந்தோணியார் ஆலயத்தை நிறுவியவர் யார்? இதற்குரிய சரியான விடை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை எட்மண்ட் மைக்கேல். ஐந்தாவது கேள்வி, மட்டக்களப்பில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 38வது ஆண்டு. ஆறாவது கேள்வி, முல்லைத்தீவு மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற நற்கருணை பேரணி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவுற்றது? இதற்குரிய சரியான விடை முல்லைத்தீவு புனித ராயப்பர் ஆலயத்தில் ஆரம்பித்து சிலாபத்தை புனித அன்னாள் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. ஏழாவது கேள்வி, உரும்புராய் பங்கில் நடைபெற்ற நற்கருணை பேரணி நிறைவில் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை அமலமரி தியாகிகள் சபை மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக். எட்டாவது கேள்வி, நெடுந்தீவு பங்கில் எத்தனை சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை 13 சிறார்கள். ஒன்பதாவது கேள்வி, குருநகர் கடற்கரை புனித வேளாங்கண்ணி ஆலய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். 10வது கேள்வி, பாஷையூர் புனித அந்தோணியார் ஆலய பெருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம். 11வது கேள்வி, மன்னார் மடு திருப்பதியின் பரிபாலகர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை பெப்பி சோசை. 12வது கேள்வி, புனித அந்தோணியார் எத்தனையாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார்? இதற்குரிய சரியான விடை 36 வயதில். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். எல் நொயலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஆனா ஜொயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 167ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, தொழில்நுட்பம் எதற்கு மாற்றீடாகாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை எத்தனை மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன? மூன்றாவது கேள்வி, திரு அவையில் கடல் ஞாயிறு தினம் இவ்வருடம் எப்போது கொண்டாடப்படவுள்ளது? நான்காவது கேள்வி, இலங்கையில் பணியாற்றும் துறவற சபை தலைவர்கள் பேரவை ஒன்றுகூடல் நிகழ்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஐந்தாவது கேள்வி, முல்லைத்தீவு மறைக்கோட்ட அன்பிய ஊக்குவிப்பாளருக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? ஆறாவது கேள்வி, புங்குடுதீவில் நடைபெற்ற சமூக தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு கருத்தமர்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஏழாவது கேள்வி, யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு விஞ்ஞான அலகின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட
பேட்மிண்டன் போட்டி பரிசளிப்பு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 8வது கேள்வி, யாழ் மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட கபோத உயர்தர பரீட்சையில் கிறிஸ்தவ நாகரிக பாடத்திற்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான வழிகாட்டல் செயலமர்வில் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டனர்? 9வது கேள்வி, இளவாலை மாடிசன் கூடல் புனித கயித்தார் முன்பள்ளி மாணவர்களின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 10வது கேள்வி, புனித பத்திரிசியார் கல்லூரி இன்டரெக்ட் கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் எத்தனை குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கினர்? 11வது கேள்வி, யாழ் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நியமனம் பெற்ற பேரருட் தந்தை யார்? 12வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் தோமஸ் ஆண்டகை எப்போது தமது பெயர் கொண்ட புனிதரின் விழாவை கொண்டாடுகின்றார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.